ஜனவரி 30ஆம் தேதி என்று மீண்டும் அடைமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 8 மாவட்டங்கள் வரைக்கும் ஜனவரி 30, 31 அதுக்கப்புறம் பிப்ரவரி 1, 2 தேதிகள்ல மறுபடியும் ஒரு மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம். ஆனா குறிப்பிட்டு சில மாவட்டங்கள் மட்டும் தான். நிறைய மாவட்டங்கள் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மாவட்டம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை ஒரு மழை வரணும். ஏன்னா மழை வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. சென்னை பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகள்லாம் மழை வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சீக்கிரத்துல ஒரு மழை ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கோடை காலம் தொடங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பார்க்க போறோம். எதனால இந்த மழை பொழிவு இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாங்கிற தகவலையும் நம்ம சொல்றோம். நீங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை பத்தின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது ஏதோ ஜனவரி 30, 31 முடிய போற மழை கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு பிப்ரவரி மாதத்திலேயும் மழை இருக்கு. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. இந்த மார்ச்ல மட்டும் பெருசா மழை எதிர்பார்க்க முடியாது. ஏப்ரல் 15 வரைக்கும் பெரிதா மழை எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 15க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேற்கு தொடர்ச்சியில, தென் மாவட்டத்துல, உள் மாவட்டத்துல மே மாதங்கள்லாம் பரவலாக வெப்பசலன மழை பொழிவுலாம் நிறைய காத்திருக்கு. தொடர்ந்து நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த தேதிகள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால இந்த மழை வாய்ப்புகள், இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். உங்க ஸ்க்ரீன்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். குளிர்காலங்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பெஸ்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க அதை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. பூமத்திய ரேகை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் அந்த பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால இந்த பூமத்திய ரேகை ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தென் தமிழகத்தில் மட்டும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை, அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 30, 31 கொஞ்சம் கனமழையும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து இருக்கும். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ தினந்தோறும் மழை பொழிவுகள் திருநெல்வேலி மாவட்டங்களில் சில பகுதிகள், மாவட்டம் முழுவதும் கிடையாது, ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு மழைங்கிறது அவ்வப்போது நமக்கு பதிவாகிட்டே தான் இருக்கு. குறிப்பாக அந்த மலைப்பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இந்த ஜனவரி மாதத்தில் கிடைச்சிருக்கு. ஜனவரி மாதத்துல அதிகப்படியாக, அதாவது உச்சகட்ட மழை பொழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்துல தான் பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்துல இதுவரைக்கும், இந்த ஜனவரி மாதங்கள் இதுவரைக்கும் நமக்கு 30 சென்டிமீட்டர் மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்துல பதிவாகி இருக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பரவலாக அந்த 10லிருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தொடர்ச்சியா நம்ம பதிவானதெல்லாம் பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் மிதமான மழை தொடரும். அதனால மழை அப்படியே முடிஞ்சிட்டு போகிறது கிடையாது. வடகிழக்கு பருவமழை போயிருக்கலாம். ஆனா நமக்கு மழை பொழிவு நிச்சயமா முடியாது. ஏன்னா இப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிச்சிரும். வரக்கூடிய இந்த ஏப்ரல், மே மாதங்கள்ல தென்மேற்கு பருவமழைலாம் தீவிரமாகும் போது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு நம்ம நிறைய அறிவிப்புகள் கொடுக்க போறோம். தேனி, தென்காசிக்கெல்லாம் அறிவிப்பே இல்லைன்னு சொல்லி கவலையா இருக்காதீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அறிவிப்புகள் இனிமே வர ஆரம்பிச்சிடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல இப்போதைக்கு பனிப்பொழிவு தான். உறுதியான அறிவிப்புகள் இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு வெளியாகும். ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2 வரை டேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க மறக்காம. ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 இந்த தேதியில தென் மாவட்டத்தில் சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் கூட மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும். ஜனவரி 30லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் இந்த இடத்துல இப்போ சொன்ன மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். அதுக்கப்புறமா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை என இந்த பகுதிகளிலும், இந்த டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடலொட்டி இடங்களில் மிதமான மழையும், மற்ற இடங்கள் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 ஆகிய தேதிகளில் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. எதுக்காக இந்த டேட்லாம் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா,
நிறைய பேர் வந்து மழை வரும்னு சொல்லி இன்னைக்கே எதிர்பார்க்குறீங்க. இன்னைக்கே எதிர்பார்த்தா மழை வராது. வெயிலும், பனிப்பொழிவும் மட்டும் தான் இன்னைக்கு இருக்கு. அதனால எந்த தேதி சொல்றோமோ, அந்த தேதியில மழை தயவு செஞ்சு எதிர்பாருங்க. ஆனா இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கு தமிழ்நாட்டுல. ஜனவரி 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகள்ல அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு. உள் மாவட்டங்களிலும் சரி, கடலோர மாவட்டங்களிலும் சரி, ரொம்ப ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவா இருக்க போது. ஏன்னா இதுவரைக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸா இருக்கு. இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 15 டிகிரி செல்சியஸா மாறப்போகுது. இன்னும் 1 டிகிரி செல்சியஸ் குறைய போகுது தமிழ்நாட்டுல. ஏன்னா இப்பவே அதிகாலையில உள் மாவட்டத்துல 16 டிகிரி செல்சியஸ் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் 1 டிகிரி குறைந்து 15 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இந்த ஜனவரி 27, 28 ஆகிய தேதிகள்ல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுவரைக்கும் வந்ததெல்லாம் ஒரு பனிப்பொழிவே கிடையாதுங்க. இந்த ஜனவரி முடியும் போது வரும் பாருங்க ஒரு பனிப்பொழிவு. அதுதான் மிக மோசமான ஒரு பனிப்பொழிவு. உள் மாவட்டங்களிலும் குளிருடைய தாக்கம் இனி அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரி முடிகிற வரைக்கும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க செய்யும். ஆகவே ஜனவரி 30லேருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் தென் மாவட்டத்தில் மட்டும் பரவலாக கனமழை எதிர்பாருங்க. டெல்டாவில் வந்து மழை பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். மற்றபடி பெரிதளவில் மழை வாய்ப்புகள் டெல்டாவில் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தியில் 32.5 டிகிரி செல்சியஸ், அதாவது அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 32.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி அதே கரூர் பரமத்தியில் 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகிட்டு இருக்கு. பாருங்க, ஒரே ஊர் தான் கரூர் பரமத்திங்கிற பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையும் அங்கேயே தான், குறைஞ்சபட்ச வெப்பநிலையும் அதே பகுதிகள் தான் பதிவாயிட்டு இருக்கு. அதனால எந்த அளவுக்கு பகல்ல வந்து வெயில் பதிவாகிறதோ அதே அதே அளவிற்கு மோசமான பனிப்பொழிவும் ஒரு பக்கம் அதிகாலை நேரங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. அதில் கரூர் பரமத்தி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தான் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது 32.5 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில். இது வந்து கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையும், அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலையும் நம்ம வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக இன்னும் நமக்கு ஜனவரி 30, 31 வந்துருச்சுன்னா மழை எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா போன முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி நமக்கு 23 சென்டிமீட்டர் மழை வந்துச்சோ அதே மாதிரி இந்த ஜனவரி கடைசியிலையும் மழை வருமானு கேட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு மழை கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு கனமழையானது பதிவாகிற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு 7லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஜனவரி இறுதியில் தென் மாவட்டங்களில் மட்டும் எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கிறது. மற்றபடி சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் மழை தீவிரம் அதிகமாக கிடையாது. வான மேகமூட்டம், வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி உள் மாவட்டங்களில் மழை கிடையாது. மேற்கு தொடர்ச்சியிலும் பெருசாக மழை கிடையாது. நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் வெறும் பனிப்பொழிவு தான். அதிக அளவு மழை எதிர்பார்க்க வேண்டாம். தேனி, தென்காசியில் வேணால் ஒரு லேசானதுலேருந்து மிதமான மழை மாத இறுதியில் வரலாம். மற்றபடி பெரிதாக மழை எதுவும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவு மாத இறுதியில் பதிவாகக்கூடும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிகாலை நேரங்களில் வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.